ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஸ் வைக்க கிளைண்ட் வந்துட்டாங்க. சரி, அவங்க ஹேரை நம்ம மைக்ரோவை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி நான் அவங்களது ஹேரை ரிமூவ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக சிக்குங்க. அவங்க மெயின்டனே பண்ணலைங்க. எப்படின்னா, ஒரு ஹேர் மாஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்கும் போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கு வரத்துக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணாமல் மேலே மட்டும் மெயின்டைன் பண்ணி அப்படியே வாரி வாரி விட்டுறாங்க. சரி, இவங்களுக்கு ஸ்பா பண்ணால் தான் அந்த சிக்கெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்கிறதுனால கிளைண்ட்டுக்கு நான் கன்சல்ட்டிங் பண்ணேன். சரி, அவங்களும் பண்ண சொல்லிட்டாங்க. நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்த்தேன். மைக்ரோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சிக்காக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவங்களுக்கு கெரட்டின் ஹேர் ஸ்பா பண்ண போகிறேன். அதே ஸ்மூத்து கெரட்டின் ஷாம்பில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிக்கு பூரா ஸ்கேல்ப்லேருந்து ஹேருக்கு இறங்கிச்சிங்க. ஏன்னா ஸ்மூத்து கொடுக்குறப்போ, அதாவது ஒரு கெரட்டின்னா ஹேர் சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் ஷைனாகவும் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அதுக்கு தான் நம்ம